ஆக்டர் சமந்தாவும் ஆக்டர் நாக சைத்தன்யாவும் 2021 பரஸ்பர சம்மதத்தோட டிவோர்ஸ் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் ஆக்டர் சமந்தா மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டு பலவிதமான சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டு எப்படியோ குணமாகி இப்ப படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நடிக்கிறதுல பிஸியா இருந்துகிட்டு வந்த ஆக்டர் நாக சைத்தன்யா ஆக்டர் சோபிதா கூட பழக ஆரம்பிச்சு அது லவ்வா மாறி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ரொம்ப சிம்பிளான முறையில திருமண நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆக்டர் சமந்தாவும் ஆக்டர் நாக சைத்தன்யாவும் எதுக்காக பிரிஞ்சாங்கன்றத பத்தி சொல்லவே இல்ல. இத பத்தி நிறைய ரூமர்ஸும் சோசியல் மீடியால அப்பப்ப பரவிக்கிட்டு வரும். பட் அதெல்லாம் வந்த போக்குலயே காணாம போயிடும். இப்படி இருக்கிற இந்த நிலையில ரீசெண்டா தெலுங்கானா காங்கிரஸ் ஃபாரஸ்ட் மினிஸ்டரான கொண்டா சுரேகா சமந்தா நாக சைத்தன்யாவோட டிவோர்ஸ் பத்தி பேசியிருக்கிறது சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. மினிஸ்டர் கொண்டா சுரேகா சமீபத்துல நடந்த பிரஸ் மீட்ல சோசியல் மீடியால பிஆர்எஸ் கட்சியால தன் மேல நடத்தப்படுற அபியூஸ பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப சமந்தா நாக சைத்தன்யாவோட டிவோர்ஸ்க்கு பிஆர்எஸ் கட்சியை சார்ந்த சந்திரசேகர ராவோட மகன் கேடிஆர் தான் காரணம்னு, எப்படின்னா கேடிஆர் நாகார்ஜுனாவோட என்கன்வென்ஷன் பில்டிங்கை இடிக்காம இருக்க சமந்தாவை அனுப்பி வைக்க சொன்னதாவும், இதுக்காக நாகார்ஜுனா சமந்தாவை வற்புறுத்தினதாவும், அதுக்கு சமந்தா ஒத்துக்காம இருந்ததுனால கடுப்பான நாகார்ஜுனா நாக சைத்தன்யா கிட்ட சொல்லி சமந்தாவை டிவோர்ஸ் பண்ண வச்சிருக்காருன்னு, இதே மாதிரி ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங்கோட அவசர திருமணத்துக்கு கேடிஆர் தான் காரணம், மேலும் பல நடிகைகளை போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்காருன்னு சொல்லி இப்படி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில பரபரப்பை ஏற்படுத்தி சோசியல் மீடியால பேசு பொருளா மாறவே பலரும் இவங்களுடைய இந்த பேச்சுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில ஆக்டர் சமந்தாவும் இந்த விஷயத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு போஸ்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணா இருக்க வீட்டுல இருந்து வெளியே வந்து வேலை செய்ய, பெண்களை பொருட்களை போல நடத்துற, பலருடைய கவனத்தை ஈர்க்கும் துறையில வாழ, காதலிக்க, காதல்ல இருந்து வெளியே வர, இன்னும் எழுந்து நின்று தனக்காக சண்டை போடணும், இப்படி இது எல்லாத்துக்கும் அதிக தைரியமும் வலிமையும் தேவை. என்னுடைய இந்த பயணம் என்ன மாற்றி அமைச்சிருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதை சிறுமைப்படுத்திடாதீங்க. ஒரு அமைச்சரா உங்களுடைய வார்த்தைகள் இந்த சமூகத்துல ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட நபர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் மேல மதிப்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்கங்கன்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய விவாகரத்து ஒரு தனிப்பட்ட விஷயம். சோ அதை பத்தி நீங்களா நினைச்சு இப்படிதான் இருக்கும்னு யூகிச்சு பேசுறத முதல்ல தவிர்த்துக்குங்கன்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய சொந்த விஷயங்கள் தவறா சித்தரிக்கப்படுறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். என்னுடைய விவாகரத்து பரஸ்பர சம்மதத்தோட நடந்தது. என்னுடைய விவாகரத்துல எந்த விதமான அரசியலும் இல்ல. மேலும் உங்களுடைய அரசியல் சண்டைகளுக்கு என்னோட பேரை பயன்படுத்தாதீங்க. நான் எப்பவுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவளாவே இருக்க விரும்புறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது மூலமா ஆக்டர் சமந்தா தன்னுடைய டிவோர்ஸ் பத்தி மினிஸ்டர் கொண்டா சுரேகா பேசியிருக்கிறது பொய்ன்னு தெளிவுபடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து மினிஸ்டர் கொண்டா சுரேகாவோட இந்த பேச்சுக்கு ஆக்டர் நாகார்ஜுனாவும் ஆக்டர் சமலாவும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.